ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சங்கவி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த தாய் பிஎல் ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இனி சங்கவி டாக்ஸ் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டுருங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ரதி தீ கிட்ட சொல்லிகிட்டு இருக்கான். அவங்க அப்பா இனி 6 மாதத்தில் அவனை ஃப்ரான்ஸுக்கு திரும்ப வர சொல்லிட்டார் போல். ஸோ நம்ம இனிமேல் என்ன பண்ணுறதுன்னு ரதி கேட்டுட்ருக்க. தீ சொல்கிறான், நீ எதை நினச்சி கவலைப்படாத, நடக்கிறது அது பாட்டுக்கு நடக்கட்டும். ஆனால் இங்கே நீ இருக்க போகிற 6 மாதமும் நான் உன்னை நல்லா பார்த்துப்பேங்கிறான். இப்போ தீ ரதியை மினிஸ்ட்ரிக்கு கூட்டிகிட்டு போகிறான். இங்கே எது கூட்டிகிட்டு வரேன்னு ரதி கேட்க அவன் ஃபஸ்ட்டு சொல்லவே இல்லை. அப்போ ரொம்ப கட்டாயப்படுத்தினதுக்கப்புறம் தான் சொல்கிறான். என்னன்னா, அரசர் ரதிக்கு ஒரு போஸ்ட் கொடுத்துட்டாரு. அதாவது அவனை விஸ்கவுண்ட்டாக ஆக்கிட்டாரு. ரதியோட நேம் கசட்லேயும் வந்துருச்சு. இது ஒரு பெரிய பேர் தான் போல். அதனால் இவங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அதோட ரதியோட பேருக்கு முன்னாடி பிச்சன் எண்ட் ஆகிற மாதிரி ஒரு தாய் நேம் வச்சுருப்பாங்க. ஆக்சுவலாக தீயோட உண்மையான நேம்லேயும் அந்த மாதிரி பிச்சன் எண்டாக இருக்கும். அதோட மீனிங் அறிவுன்னு அர்த்தம். ஸோ நம்ம 2 பேர்லேயும் ஒரே நேம் இருக்கிறத பார்த்து இவங்க 2 பேருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்னொரு பக்கம் மெக்கை டெக்கி ஸ்கூலில் காட்டினாங்கன்னா மெக்கைக்கு வந்து அந்த மூவ்ஃபேட் போடும் போது அடிபட்டிருக்கும் போல். அதனால் டெக் சொல்லிட்டு இருக்கான், நீ சும்மா காயத்துக்கு அந்த கிராம்பை மட்டும் வாயில் போட்டுட்டு இருக்காத, ஹாஸ்பிட்டல் போன்னு. ஆனால் மெக் கேட்க மாட்டான்னு தெரிஞ்சு ப்ளீஸ் எனக்காக போன்ட்டு இவன் கெஞ்சிட்டு இருக்கான். மெக்கும் சரிங்கிறான். ஆனால் அவன் போவானா என்னன்னு தெரியாது. இப்போ கிளாஸில் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்துட்டு இருக்க, அரசரும் வராங்க. இவங்க எல்லாரும் சேர்த்து ரதியை விஷ் பண்ணுறாங்க. ஏன்னா ரதி வந்து விஸ்கவுண்ட் ஆயிட்டான்ல, அதுக்கு எல்லாரும் பாராட்டிட்டு இருக்க. அப்போ டெக்கோட அப்பா வராரு. ஆக்சுவலாக எல்லாரும் சொல்கிறாங்க அவர்கிட்ட, இனிமேல் நீங்கள் ப்ரொஃபஸரை உங்களை விட தாழ்ந்தவன்னு சொல்ல முடியாது. ஏன்னா உங்களை விட ஹை ரேங்க் தான் இப்போ ப்ரொஃபஸர் கிடச்சிருக்கு, அவர் விஸ்கவுண்ட் ஆகிட்டாருன்னு. இதை கேட்டோன்னே டெக்கோட அப்பாவால் நம்பவே முடியல. அவருக்கு மூஞ்சி எங்கே வச்சுக்கிறதுனே தெரில. இப்போ கிளாஸ் அப்படியே ஸ்டார்ட் ஆக, இது முன்னாடி ரதி எக்ஸாம் வச்சுருப்பான். அந்த பேப்பரில் அவன் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருக்கான். அதில் டெக்கோட அப்பா தான் மோசமாக பண்ணியிருப்பார் போல். அவருக்கு நிறைய மிஸ்டேக் இருக்கிறத பார்த்து அவர் சண்டைக்கு வராரு. நீ வேணே என்னை அவமானப்படுத்துறதுக்கு தானே இப்படிலாம் பண்ணுறேன்ட்டு. ரதி அப்பெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொன்னாலும் இவர் கேட்குற மாதிரி இல்லை. அங்கே சண்டை அவர் பெருசாக போட்டு ரதி அடிச்சிடுறாரு. ரதி அடிக்கிறது பார்த்தோன்னே எல்லாரும் சாக்காயிட்டாங்க. தீ வந்து அவரை தடுக்க வந்துட்டான். அரசர் கூட கோபமாயிட்டாரு. ஏன்னா ரதி வந்து சியாம் நாட்டுக்கு வந்திருக்க ஒரு கெஸ்ட்டு, அவர் இப்படிலாம் நடத்தக்கூடாது. அதனால் அரசர் நல்லா கோவப்பட்டு, உங்களுக்கு கிளாஸில் இருக்க விருப்பம் இல்லைன்னா இங்கே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, முதல்ல இருந்து வெளியே போங்கன்ட்டு அவரை துரத்தி விட்டுறாரு. ஆனால் வெளியே போகும்போதும் ரதி அவர் அடிச்சுட்டு தான் போகிறாரு. ரதி தான் ரொம்ப பாவமாக நின்றுட்டு இருக்கான். ஏன்னா அவர் அடித்ததில் ரதிக்கு ரத்தமே வர ஆரம்பிச்சிருக்கும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தீ ரதிக்கு மருந்து போட்டு விட்டுட்டு இருக்கான். அப்புறம் ரதி சொல்கிறான், இந்த பிரச்சனை இதோட விட்டுருங்க, என்ன இருந்தாலும் அவர் மதர் ரங்கோட அண்ணன், அவருக்கு அந்த மாதிரிலாம் தண்டனை கொடுக்க நான் விடக்கூடாதுன்னு சொல்ல. அதுக்கு தீ சொல்கிறான், நாங்கள் இப்போயே இவருக்கு தண்டனை கொடுத்துட்டா நாட்டுக்கடையில் எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கும். ஒருவேளை பின்னாடி இது உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சால் இது 2 நாட்டுக்குள்ளே இதை விட பெரிய பிரச்சனையாக வந்து அவருக்கு இன்னி பெரிய தண்டனை தான் கிடைக்கும். அதுக்கு நாங்கள் கொடுக்குற தண்டனையே பரவாயில்லன்னு சொல்லும் போது தான் ரதிக்கு புரியுது. அப்படியே தீ ரதிக்கு மருந்து வச்சுட்டு இங்கே அப்படியே ரொமான்டிக்காக ஒரு மூமெண்ட் போயிட்டுருக்கு. இப்போ டெக்கும் அவனோட அப்பாவை வீட்டுக்கு வர அவன் சொல்லிட்டு இருக்கான் அவங்க அப்பா கிட்ட, நீங்கள் பண்ணதெல்லாம் ரொம்ப தப்பு, இப்படி நடந்துக்கூடாதுன்னு. அப்போ கரெக்டாக ரதியோட அம்மா அவங்க முன்னாடி வர இவர் அவங்கள போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடறாரு. உன் பையன் விஸ்கவுண்ட் ஆகிட்டான்ட்டு நீ சந்தோஷப்பட்டு இருக்கியான்ட்டு. அப்போ டெக் தான் தடுத்து அவங்கள அங்கேருந்து ஓட சொல்லிடுறான். இவங்களும் போய் கிச்சனில் போய் கதவை சாத்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க அப்படியே ஆனந்த கண்ணீரில் அழ ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னா அவங்க பையன் விஸ்கவுண்ட் ஆகிட்டான்னு அவங்களுக்கு இப்போ தான் தெரிஞ்சிருக்கும் போல். தன் பையன் இவ்வளோ பெரிய ஆளாயிட்டான்னு அவங்க ரொம்ப சந்தோஷத்தில் அழுதுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அரசரும் ரதிக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, நான் அவங்களுக்கு கண்டிப்பாக தண்டனை கொடுத்தே ஆகணும், அதை மட்டும் நீங்கள் தடுத்துறாதீங்கன்ட்டு. அதுக்கு ரதியும், எனக்கு நல்லாவே புரியுது, தீ எனக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாருன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னா அரசர் கொஞ்சம் சேட் ஆகுறாரு. ஏன்னா அரசருக்கும் ரதி மேலே ஒன் சைடாக ஃபீலிங்ஸ் இருக்கும் போல். இன்னொரு பக்கம் மெக்கு டெக்கோட ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப க்யூட்டாக போயிட்டுருக்க. அப்படியே ரதியோட வீட்டில் காட்டுறாங்க. அப்போ குய் வந்து ரதிக்கிட்ட சொல்கிறான் அவங்க அம்மாவுக்கு அங்கே என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்னு. உடனே ரதி இதை தடுக்கிறேன்னு போக குய் சொல்கிறான், நீங்கள் போனால் அந்த வீட்டுக்குள்ளே போக முடியாது, நீங்கள் தீயோட ஹெல்ப்போடு அங்கே போங்கன்ட்டு. சரின்னு இவன் தீயை போய் பார்க்க போக தீயும் இது கூட வரேன்னு சொல்லிட்டான். ஆனால் அப்போ தீயோட அப்பா தீயை பார்க்க வராரு. இப்போ தீயோட அப்பா அவங்ககிட்ட என்ன சொல்கிறாருன்னா, நீ மேரேஜ் விஷயத்தில் ரொம்ப பிடிவாதம் பிடிக்காத, இந்த கல்யாணத்தை பண்ணிக்கோ, பாட்டி சொல்கிறதெல்லாம் நம்ம நல்லதுக்காக தான் இருக்கும்ன்ட்டு. அப்போ தீ கேட்குறான், பாட்டி சொன்னனால தான் எங்கள் அம்மாவை நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டீங்க, ஆனால் நீங்கள் சந்தோஷமாகவே இருந்தீங்க, உங்கள் லவரை பிரிஞ்சு தானே இருந்தீங்கன்ட்டு. ஆக்சுவலாக இங்கே என்ன நடக்குதுன்னா, தியோட வீட்டு முன்னாடி ஒரு குட்டி வீட்டில் தியோட அண்ணன் இருக்கிறதா சொன்னாங்கல்ல, ஆக்சுவலாக அந்த வீட்டில் தான் தி அப்பாவோட லவ்வரும் இருக்காங்க. ஸோ அவங்க லவ்வரோட பையங்கிறனால தான் அந்த வீட்டுக்கு அவங்க பாட்டி போக விடுறதில்ல போல். அம்மாவோட விருப்பத்துக்காக அவங்க சொன்ன பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு இவர் அந்த வீட்டு பக்கமே போகாமல் இருந்திருக்காரு. ஸோ தி சொல்கிறான், நான் உங்களை பெருமைப்படுத்துகிற மாதிரி இந்த அரசுக்கு நான் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கேன், ஆனால் கல்யாணத்தில் மட்டும் இப்போ பாட்டி சொன்ன மாதிரி நானும் வேற ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணிட்டா உங்களோட நிலைமை தான் எனக்கு வரும். நான் அந்த மாதிரி எனக்கு
உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணாமல் கஷ்டப்படணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களான்னு கேட்க, தியோட அப்பாவுக்கு இது நல்லா புரியுது. அவரால் எதுவுமே பேச முடியல. இப்போ ரதி வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது லேடி பா ரதியை பார்த்துட்றா. அதுக்கப்புறம் ரதி கிட்ட போய் பேசிகிட்டு இருக்கா. ஆக்சுவலாக இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனில் பெரிய பொசிஷனில் இருக்கிறவரோட பொண்ணு தான் இந்த லேடி பா போல். அவள் சொல்லிட்டு இருக்கா, எனக்கு தியை பிடிக்கும், அதனால் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும்னு நினச்சேன். ஆனால் அவரோட விருப்பம் இல்லாமல் நான் அவர் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அதோட அவர் இப்போ ஒருத்தவங்களை லவ் பண்ணிட்டு இருக்காருன்னு நான் நினைக்கிறேன். அவங்க கண்டிப்பாக அவரோட தகுதிக்கு ஈக்குவலாக இருக்கணும். அப்படி தகுதி கம்மியாக இருக்கவங்கள அவர் கல்யாணம் பண்ணவும் நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் ரதி பக்கத்தில் வரா. நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் அவருக்கு ஏற்றவரான்னு கேட்குறா. என்னன்னா இவ கண்டுபிடிச்சிட்டா ரதிக்கும் தீக்கும் இடையில என்னமோ இருக்குன்ட்டு. இப்போ ரதி அவளை சாக்கா பார்த்துட்டு இருக்க. அங்கே தீ வரான். தீயை பார்த்தோன்னே இவ அங்கேருந்து கிளம்பிடுறா. ரதியும் தீ கிட்ட லேடி பா கேட்ட விஷயத்தை பற்றிலாம் எதுவும் சொல்லலை. இன்னொரு பக்கம் ரதியோட அம்மா கிச்சனில் ஹாப்பியாக சமைச்சிட்டு இருக்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ டெக்கோட அப்பா அங்கே வந்துடுறாரு. அவர் ரதி அம்மாவோட தலையை பிடிச்சி அங்கேருந்து இழுத்துட்டு போக, ஆக்சுவலாக அவர் என்ன பிளான் பண்ணுறாருனா கிளாஸுக்கு அவங்கள கூட்டிகிட்டு போய் ரதியை அவமானப்படுத்தலான்ட்டு அப்பா கரெக்டாக டெக் வந்துடுறான். அவங்கள தடுத்து விட்டு ரதியோட அம்மா அங்கேருந்து ஓட விட்டுறான். அவங்களும் இங்கே இருந்தால் கண்டிப்பாக ரதிக்கு அவமானப்படுத்துவாங்கன்ட்டு அந்த வீட்டிலேருந்தே அவங்க ஓடி போயிடுறாங்க. இப்போ தியோட அப்பா அவர் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் யோசிக்கிறாரு. தி சொல்கிறதுல கரெக்டாக அவருக்கு படுது. சரின்னு அவங்க லவ்வரை பார்க்கலான்னு போகிறாரு. அப்போ ஒரு ஒர்க்கர் வந்து எங்கே போகிறீங்க சார் கேட்க, அவர் எங்கே இல்லைன்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறாரு. ஏன்னா அவங்க அம்மாக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. இப்போ ரதியும் தீயும் டெக்கோட வீட்டுக்கு போய் டெக்குக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அவங்க அம்மா பார்க்க முடியுமான்னு கேட்குறாங்க. அப்போதான் டெக் சொல்கிறான், அவங்க அம்மா தான் காலையிலே வீட்டிலேருந்து ஓடி போயிட்டாங்கல்ல, அவங்கள தேடுறக்கும் டெக் ஆள் போட்டிருக்கான். இதை கேட்டோன்னு ரதி சாக்காயி கிச்சனில் போய் பார்க்குறான். அவங்க அம்மா ரதிக்கு பிடிச்ச டிஷ் தான் அங்கே ஹாப்பியாக சமைச்சிட்டு இருந்திருப்பாங்க. ரதி ரொம்ப பயந்து தெருவுலலாம் போய் அவங்க அம்மாவை தேடிட்டு இருக்க. தீ சொல்கிறான், கொஞ்சம் பொறுமையாரு, நான் ஆளுங்களை வச்சு உங்கள் அம்மாவை தேடுறேன், கண்டிப்பாக அவங்க கிடைச்சிருவாங்கன்ட்டு. இன்னொரு பக்கம் டெக் மெக்குக்காக நிறைய சாப்பாடுலாம் வாங்கிட்டு இருக்க. அப்போ ஒருத்தவங்க பேசுறதை ஒட்டி கேட்டுறான். என்னன்னா அவங்க மெக்கோட மேட்ச் ஃபிக்ஸிங் பண்ணியிருக்காங்க போல. அது கேட்டோன்னே இவன் நேரம் மெக்கை பார்க்க தான் போகிறான். நீ ஏன் ஃபிக்ஸ் பண்ண மேட்ச் விளையாட ஒத்துக்கிறன்ட்டு. அப்போ தான் மெக் சொல்கிறான், அவன் அந்த நிலத்தை வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தான்ல, அந்த நிலத்தோட கடைசி நாள் நாளைக்கு தான். நாளைக்குலாம் அவன் பணம் கொடுக்கலனா அந்த நிலம் இவனுக்கு கிடைக்காது. அதனால தான் இவன் மேட்ச்சில் தோக்குறக்கு ஒத்துருக்கான். அது மூலமாக இவங்க நிறைய பணம் தருவாங்க போல. டெக் எவ்வளவோ சொல்லி பார்க்குறான் இது தப்பு, இதை பண்ணாதுன்ட்டு. ஆனால் மெக் கேட்காம அந்த போட்டிக்கு போயிடுறான். அப்போ மெக்க அந்த ஆப்போசிட்டில் இருக்க ஆள் நல்லா அடிக்க டெக் எவ்வளவோ தடுக்க பார்க்குறான். ஆனால் அவனால் உள்ளே போவே முடியல. கடைசியில் மெக் அங்கேருந்து மயங்கி விழ டெக் உள்ளே போய் அழுதுகிட்டே மெக்க ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறான். இப்போ ரதி ஆத்தங்கரையில் சோகமாக உட்காந்துட்டு இருக்க. அங்கே தீ போய் பேசுகிறான், உங்கள் அம்மா சீக்கிரம் கிடச்சிருவாங்க, நீ கவலைப்படாத, வா டின்னர் சாப்பிட போகலான்னு சொல்ல ரதி சோகமாகவே இருக்கான். அப்போ தான் தீ காட்டுறான். தீ வந்து ரதிக்காக பஞ்சு மிட்டாய் வாங்கிட்டு வந்திருக்கான். அதாவது ஃபர்ஸ்ட் எபிசோடில் இவங்க சாப்பிட்ருப்பாங்கல்ல. அப்போ ரதி தீ கிட்ட, நம்ம 2 பேருக்குள்ளே லவ் கண்டிப்பாக நடக்காது, நீங்கள் லேடி பாவையே கல்யாணம் பண்ணிக்கோங்க, ஒரு ஆணும் காதலிக்கிறது கண்டிப்பாக சாத்தியம் இல்லை, இதை விட்டலான்னு சொல்ல தீ சொல்கிறான், ஏன் சாத்தியம் இல்லை, நீ தயவு செஞ்சு இப்பெல்லாம் பேசாதங்கிறான். ஆனாலும் ரதி என்ன சொல்கிறான்னா, நம்மளை போட்டு குழப்பிக்க வேண்டாம், இதெல்லாம் எதுவும் நடக்காது, நம்மளுக்கு நல்லாவே தெரியும், இதெல்லாம் அப்படியே விட்டலான்னு சொல்ல ரதி இப்பெல்லாம் பேச வேணான்னு சொல்லிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஹாஸ்பிட்டலில் இருக்க மெக்க காட்டினாங்கன்னா மெக் கண்முழிச்சோன்னே டெக் சொல்கிறான், நீ வந்து இந்த போட்டியில் எவ்வளோ கஷ்டப்பட்ட, அதுக்கான பணத்தை நான் அவன்கிட்ட இருந்து வாங்கிட்டேன்னு சொல்கிறான். ஆனால் மெக் வந்து டெக் ஒரு மாதிரி பயந்தே பார்த்துட்டு இருக்கான். என்னன்னா டெக் பேசுறது எதுவுமே அவன் காதில் விழலை. இது இப்போதான் டெக்குக்கு புரிஞ்சு அவன் பயப்படாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனால் மெக் ரொம்ப பயந்து அங்கேருந்து ஓடி போயிடுறான். இன்னொரு பக்கம் ரதி தீ எவ்வளோ பேசினாலும் கேட்கல, நீங்கள் நடக்காத ஒன்றை தான் பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல தீ சொல்கிறான், நீ அப்படி மட்டும் சொல்லாத, நான் இதை கண்டிப்பாக நடத்தி காட்டுவேன்னு ரதியோட கையை பிடிச்சி அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறான். அதாவது தெரு வழியா ரதியோட கையை பிடிச்சி அவனை கூட்டிகிட்டு போக தீயை பற்றி தான் ஆல்ரெடி காசிப் போயிட்டு இருக்குல்ல, அதெல்லாம் உண்மைதான் போலன்னு எல்லாரும் இவங்கள ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இது அந்த லேடி பாவம் பார்க்குறா. இன்னொரு பக்கம் மெக் என்ன பண்ணுறான்னா, அவங்க அம்மாவோட அந்த நிலத்தை இவங்கிட்ட இருக்க காசு கொடுத்து வாங்கிட்டான். அதுக்கப்புறம் அந்த நிலப்பத்திரத்தை பார்க்க இவன் இத்தனை வருஷம் உழைப்பு இதுக்காக தான் இவன் கஷ்டப்பட்டிருப்பான். அதை பார்த்து ஆனந்த கண்ணீரில் அவன் அழுதுட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் தீர் அதிய ஸ்ட்ரைனுக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருக்கான். அங்கேயும் ஒரு கப்பிள்ஸ் வந்திருப்பாங்க. இவங்க 2 பேரையும் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லைன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் தீ அதெல்லாம் பொருட்படுத்தாமல் அங்கே போய் ப்ரே பண்ண போகிறான். அவன் ரதி கிட்ட, தயவு செஞ்சு நீ என்னை கிவ் அப் பண்ணிடாத, நம்ம லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கு என்னால் என்ன முடியுமோ அது எல்லாத்தையும்
எல்லாத்தையும் நான் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். எனக்கு யார் என்ன நினச்சாலும் அதை பற்றி கொஞ்சம் கூட பிரச்சனை இல்லை. என் காதலை நான் உனக்காக காட்டிகிட்டே தான் இருப்பேங்கிறான். ஆனால் நீ தயவு செஞ்சு என்னை விட்டு மட்டும் போயிடாதுன்ட்டு தி ரதிக்கிட்ட கேட்க, ரதிக்கும் தீயை விட்டு போகணும்னு எண்ணம் இல்லை, ஆனால் தீயோட வாழ்க்கைக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு அவன் நினைக்கிறான். இதோட இந்த எபிசோடு முடியுது. ஸோ இனி இந்த ட்ராமாவில் வர இன்ட்ரெஸ்டிங்கான லவபிளான எபிசோட்ஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க சங்கவி டாக்ஸ் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.